எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நாள் யூடியூப்பில் வீடியோ போட முடியல. ஏற்கனவே சக்கரங்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு பிறகு வர முடியல. இப்பொழுது தான் மறுபடியும் வந்திருக்கேன். எல்லாருக்கும் பிடித்த மாதிரியே வீடியோ போடலாம். இனி நம் ஜாதகத்துக்குள் போய் வீடியோ எப்படி போடுவது என்று நிறைய கருத்துக்கள் இருக்குது. என்னென்ன வீடியோ போடுறதில்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாம் வீடியோ ராசி கட்டங்களை பார்த்து, நவாசிரம கட்டங்களை பார்த்து, என்னென்னமெல்லாம் கட்டங்களுக்குள் இருக்குது ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு தகுந்த மாதிரி நம் வாழும் மனிதர்களுக்கு என்னென்ன தேவை அதை பற்றி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம் குருநாதரை நினைத்து கொண்டு வீடியோக்குள் போகலாம். ஆதியாம் பஞ்சரகம் தன்னை என்ற அம்மையப்பன் திருவடியை போற்றி செய்வோம். ஜோதியாய் மூல குண்டலின் நந்தியின் சொற்பொழுது மனோன்மணி ஆத்தாள் பாதம் ஓதியே வேதமதை சென்னியில் வைத்து போற்றி விளங்காதுவனான் மனந்தன்னை நிறுத்தும் யோகம் ஜோதியாய் வந்து எனக்குள் இந்த ஜோதிடத்தை சொல்லுமையா என் சர்க்குருவே. இப்பொழுது நம் ஜாதகத்தில் நம் வாழும் இடம் வீட்டை பற்றி முதல் எடுத்தோன்னே பார்க்கலாம். இந்த வீட்டெல்லாம் நம்ம எப்படி வைத்துக்கணும், இப்படிலாம் வைக்கக்கூடாது, வைத்தால் என்னென்ன கெட்ட பலன்கள் நடக்கும், இப்படி வைத்திருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் என்று நாம் வீட்டை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நாம் உலகத்தில் எவ்வளவு தொழில்கள் செஞ்சாலும் தூங்கக்கூடிய இடம் வீடு. அதனால் வாழும் இடம் வீடுங்கிறதுனால இந்த வீட்டை நல்ல முறையில் வைத்திருந்தால்தான் மகாலட்சுமி நம் வீட்டில் குடியேறுவா. இந்த மகாலட்சுமி வளர்பிறைகள் 4 லட்சுமி உண்டு, தேய்பிறைகள் 4 லட்சுமி உண்டு. இதை பின்வரும் ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். வளர்பிறையில் இந்த வீட்டை நம்ம எப்படி வைத்திருக்க வேண்டும், தேய்பிறையில் இந்த வீட்டை எப்படி வைத்திருக்கும் என்று நிறைய வீடியோ போட்டுக்கொண்டே போகலாம். நாம் குறுகிய காலத்தில் வீடியோ போடுவதென்றால் ரொம்ப குறுகிய காலத்துக்கு போட வேண்டும். ஏன்னு கேட்டால் நிறைய மணிக்கணக்கில் போனால் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனால் ரொம்ப சுருக்கி ஒவ்வொரு வீடியோவாக வாஸ்து பற்றி எத்தனை வீடியோ வருதோ ஒரு 4-5 வீடியோ வரும். தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்கள். நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கும். வீட்டில் எல்லாம் ஃப்ரீயான பலன் தான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. எல்லாமே பக்காவாக யூஸ் ஆகும். உங்களுக்கு நிறைய தேவைப்படும் இது. அதனால் ஜாதகங்கள் பார்க்குறதுக்கு நிறைய காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பலன் கிடைக்காது. நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தை இப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறோம். கேளுங்க, அதை பயன்படுத்துங்க. எல்லாரும் நன்மைகள் உண்டாகும். இப்பொழுது நம்ம வீட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஜாதகம் யார் எங்கு கொண்டு பார்த்தாலும் இறந்தவர்களுடைய ஜாதகத்தை கொண்டு கொடுக்காதீங்க. நல்ல ஜாதகத்தை கொடுத்து நல்ல ஒரிஜினல் டேட்டா பர்த், ஒரிஜினல் டைம். அடிக்கடி மாவட்டங்கள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. எந்தெந்த டைமுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் பிறந்தாங்களோ அந்தந்த மாவட்டத்தை கரெக்டாக துல்லியமாக எழுதி கொடுங்க. 1980 பிறந்திருந்தா அந்த 80 என்ன மாவட்டத்தில் இருந்ததோ அந்த மாவட்டத்தை எழுதி கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் மாறிட்டுனா, ஒரு நவாம்சம் மாறிட்டுனா லக்னம் மாறிடும். லக்னம் மாறிட்டுனா ஒரு பாதமே மாறினா பலன்கள் மாறிவிடுது. அதனால் டயங்களை துல்லியமாக எழுதி கொடுங்க. ஜாதகம் துல்லியமாக வரும். அதனால் இப்போது ஜாதகத்துக்குள் போகலாம். அதாவது நம் வீடு கட்டுற பாவகம் 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறது 4 பாகம் இல்லை, மொத்தம் 4 பாகம் இருக்குது. எப்படிங்க அப்படின்னா கேந்திரஸ்தானம் ஒன்று நம் ஜாதகத்தில் உள்ளது. அதன் பேர் சதுர்த்த அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதுர்த்த அம்சம் 4வது அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4வது அம்சத்தில் தான் இந்த பூமியில் மொத்த பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க மொத்த பேரும் இந்த சதுர்த்த அம்சத்தை நம்பி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. நம் ஜாதகத்தில் இந்த பூமியில் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் இந்த சதுர்த்த அம்சத்தில் தான் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிஜத்தரமான உண்மை. அதனால் நம் சதுர்த்த அம்சத்தை தெளிவாக பார்த்தால் அவங்களுடைய மொத்த பலன் அதில் தான் தெரியும். எப்படிங்க அப்படிங்கிறது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ சொல்கிறேன் பாருங்கள். சதுர்த்தாம்சம் லக்னம் என்பது நாம் குடியிருக்கும் வீடு. லக்னத்திற்கு 4ஆம் இடம் நம் வீடு கட்டு கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அதற்கு 7ஆம் இடம் நம் மனைவி மக்கள் வாழக்கூடிய இடம். அதற்கு 10ஆம் இடம் நாம் வேலை செய்யக்கூடிய இடம். வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வரக்கூடியது 4ஆம் பாவகம். மனைவி மக்களுடைய வாழக்கூடியது 7ஆம் பாவகம். லக்னம் நம்மளுடைய பலம், நம்மளுடைய புகழ், இதெல்லாம் பார்க்கக்கூடியது சதுர்த்த அம்சத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வீடு கட்டுற யோகம் 4ஆம் இடம் அங்கே தான் இருக்கிறது. நாம் கார் வாங்க வேண்டுமா, 4ஆம் பாவத்தை பாருங்கள். பேங்கில் கடன் வாங்க வேண்டும், பேங்கில் லோன் எடுக்க வேண்டுமா, அப்பயும் 4ஆம் பாவத்தை பாருங்கள்.
நல்ல மனைவி வேண்டுமா, 7ஆம் பாவத்தை பாருங்க. நல்ல தொழில் வேண்டுமா, டாக்டராக வேண்டுமா, கலெக்டராக வேண்டுமா, இல்லை எந்த போஸ்டிங் வேணாலும் 10ஆம் இடத்தை தான் பார்க்க வேண்டும். அந்த 10ஆம் இடமும் கேந்திர ஸ்தானங்கள் தான் உள்ளது. அதனால் தான் சொல்லுகிறேன், கேந்திர ஸ்தானம் தான் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஆனால் கிரகம் எக்காரத்தை கொண்டு கெட்டக்கூடாது. நல்ல வழியில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் நாம் வீடு கட்டுற யோகத்தை இப்பொழுது உள்ள போய் பார்க்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த வீடியோ அதுக்குள்ள வரும்.